உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு என்ன மாதிரியான கணிப்புகளை நமக்கு வழங்க இருக்கிறார்கள் என்பதை பற்றி கேட்போம். வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களும் கொரோனா கொரியர்ஸ்லையும் இன்னைக்கு அகஸ்ட் நான் சொல்றாரு பார்ப்போம். சார், நீங்கள் கடந்த வீடியோக்களில் சொன்ன மாதிரி ஒரு அரசியல் பிரமுகருக்கு விபத்துலேயோ அல்லது வேற எப்படியோ இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு 2-3 வீடியோவாக சொல்லிட்டு இருந்தீங்க. நேற்று மராட்டிய துணை முதல்வர் அஜித் பவார் விமான விபத்தில் இறந்து போயிட்டார் சார். அதே போல் பனிப்புயல் அமெரிக்காவை தாக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதே போல் அமெரிக்காவில் பனிப்புயல் வீசிக்கிட்டு இருக்கு சார். இப்படி நீங்கள் சொன்ன பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது சார். இன்றைக்கி நம்முடைய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல போறீங்கன்னு சொல்லுங்கள் சார். முக்கிய 2 நகரம் கூடுற இடத்துல, அதாவது ஒரு மெயினாக ஜாயின் ஆகிற 2 ஸ்டேட்டாக இருக்கலாம், 2 கண்ட்ரியாக இருக்கலாம். அந்த ஸ்டேட்டில் நடு மத்தியில் ஒரு மிகப்பெரிய எர்த்குவேக், 2 பக்கமே பிரச்சனை ஆகும். ஸோ 2 பக்கமும் பிரச்சனை ஆகக்கூடிய நிலைமையை நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ஒரு கண்ட்ரியில் எரிமலை எதிர்பார்க்காத அளவுக்கு பீழ்ந்துட்டே இருக்கிறத பார்க்க போகிறோம். வங்கக்கடலில் இது வரைக்கும் அலைகள் எதிர்பார்க்காத அலைகள் அதிகமாக இருக்கும். யாருமே இது பண்ண பண்ணாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ அலைகள் இதுவாக வரத பார்க்க போகிறோம். பூமியோட நடுபாகத்தில் இருக்கக்கூடிய இடத்துல வெப்ப சூடுநிலை ஏற்பட்டுடுச்சு. இந்த சூடுநிலை அதிகமாகிறதுனால இந்த பூமியோட நார்த்தன் வெஸ்டர்ன் கண்ட்ரி எல்லாருக்குமே ரொம்ப ப்ராப்ளங்கள் ஏற்படும். நார்த்தன் வெஸ்டர்ன் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய எர்த்குவேக்குகள், பிளாஸ்ட்டு இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியிலே பிரச்சனைகள் ஏற்பட போது ரொம்ப அங்கே மக்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. இதை தொடர்ந்து முஸ்லீம்ஸ் கண்ட்ரியில் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுனால நடு மத்தியில் கடலில் சண்டைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தங்கவள்ளி வரலாறு காணாத அளவுக்கு ஏற்கனவே. அது இல்லாமல் இன்னும் ஏறி இறங்க போகுது. ஒரு இடத்துல போய் இறங்க போகுது, கொஞ்சம் இறங்கி அதுக்கப்புறமா இன்னும் திரும்ப ஏறும். அதாவது 4,25,000 வெள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 19,000 கிராஷ் ஆகிடும் கோல்டு. அது கிராஷ் ஆகி அதுக்கப்புறமா வேற வழியாக ஏறதையும் பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து கோல்டு ஸ்கேமை பிடிக்க போகிறாங்க. மிகப்பெரிய அரெஸ்ட் நடக்கிறப்போ அப்போ விழும். மிகப்பெரிய ஆளுங்கள்லாம் பிடிக்க போகிறாங்க. நிறைய மார்க்கெட்டில் பணம் புழங்க போகுது. எல்லாரும் நிறைய பேரை அங்கே அரெஸ்ட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். உலக மார்க்கெட் அங்கேயே ஸ்கேம் நடக்குது, அதுவும் அரெஸ்ட் பண்ணுவாங்க, அதையும் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் ஒரு பெண் அரசியல்வாதி, அது ஒரு குழப்பமாக போகுது. அது ஒரு பிரச்சனையாகி அது தனியாகவே ஆகிடும். அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுறதை பார்க்க போகிறோம். கூட்டணிகள் பலம் பெறுது. ஆளுங்கட்சிகள் கொஞ்சம் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ கூட்டணியோட பலம் சேருது.
மக்கள் மத்தியில் சில மாற்றங்கள் ஏற்படுது. எல்லை நமக்கு இந்தியாவோட எல்லையில் சில பதற்ற நிலைமை ஏற்பட போது சடனா பிரச்சனை ஏற்படும். அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு வெடி ஒன்று வெடிக்க போது சில பிரச்சனைகள். இன்னொரு கண்ட்ரியில் மக்கள் எவாக்குவேட், அதை மக்கள் வெளியேறதை பார்க்க போகிறோம். சில கண்ட்ரியில் மக்களை வெளியே வர சொல்லிடுவாங்க. பிப்ரவரி மார்ச் மக்கள் அலைப்போதும், மக்கள் வந்து அலைப்பாயக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதை பார்க்க போகிறோம். தனித்து நின்ற ராகு சனி வீட்டில் ராகு உட்காந்துட்டாவே அந்த பிரச்சனை தான் ஏற்படும். இந்த கோல்டு வெள்ளி வரலாறு காணாமல் ஏறுது. வரலாறு காணாமல் ஒரு இடத்துல கொஞ்சம் குறையும், ஆனால் திரும்பவும் அதை ஹைக் பண்ணிடுவாங்க. பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள்ள ஒரு பெரிய கிளாஷ் ஷேர் மார்க்கெட்ல இருக்கு. அமெரிக்காவில் மிகப்பெரிய கிளாஷ் இருக்கு. ஏற்கனவே நான் சொன்ன டாலர்ல இன்னும் ஏறப்போகுது. ஒரு முக்கிய மந்திரி உடல்நல பிரச்சனையாகி போய் படுத்துறாரு. அது மருத்துவத்தில் போறதையும் பார்க்க போறோம். ஒரு நடிகை குரல் வந்து ரொம்ப எழும்பும், அது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஒரு நடிகர் ஒரு பிரச்சனை ஆயிடுவார், தேவையில்லாத ஒரு வழியில் குழப்பத்தை ஏற்படுத்திப்பார். எக்கனாமிக் உலகமே மாறுது. எக்கனாமிக் உலக அமைப்போட வழியில் டோட்டலாகவே மாற்றி அமைக்க போகுது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட போது அந்த சூழ்நிலை மக்கள் மிகப்பெரிய அவதி நிலைமையில் ஏற்படக்கூடிய நிலைமை ஏற்படும். இந்தியா இந்த எக்கனாமிக்கில் தாக்கு பிடிக்கும். சில மாற்றங்கள், சில ஜிஎஸ்டி பல மாற்றங்களை உருவாக்கிடும். சில ஜிஎஸ்டி எல்லாத்தையும் குறைப்பாங்க. இப்போ நமக்கு ஒரு பெரிய லக் எக்ஸ்போர்ட், இந்த எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் நல்லா ஆகும். ஒரு 20-25 கண்ட்ரிக்கு, யூரோப் அந்த மாதிரி கண்ட்ரிலெல்லாம் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுறதை பார்க்க போறோம். இந்தியா எக்கனாமிக் வீக் இல்லாமல் அடுத்தபடி போகுது. ஒரு நாட்டோட சின்ன சண்டை, அதை 3 நாடுகள் கூடி ஒரு நாட்டை அடிக்க போகுது. அந்த சண்டைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ட்ரம்ப் அதிபரோட வழி பிரச்சனையாக போகுது, அவருக்கே பிரச்சனை வரப்போகுது. ஒரு முக்கிய அதிபர் இன்னொரு அதிபரே கைது செய்வாங்க. ஒயிட் கண்ட்ரி ஃபுல்லாகவே எக்கனாமிக்ஸ் ப்ராப்ளம் வரும்.
நடுக்கடலில் போகக்கூடிய ஒரு முக்கிய கப்பல் மாட்டிக்கும். இன்னொன்று ஒரு எண்ணெய் கப்பல் வந்து எரிஞ்சிடும். ஒரு முக்கிய இராணுவ ஃப்ளைட்டு இல்லைன்னா ஹெலிகாப்டர் தடை மீறி வேற கட்டில போய் விழுந்துடும். ஒரு கண்ட்ரியில் எங்கே பார்த்தாலும் ஒரு ஷூட்டிங் இருக்கும். ஒரு நாட்டில் தீவிரவாதிகள் ஊடுருவல் உள்ள போயிடும். அமெரிக்காவோட வளர்ச்சி தேட பலவிதமான பிரச்சனையை உருவாக்குறாங்க. அரசியல் வழி இன்னொரு மாற்றம் வருது தமிழ்நாட்டில். இன்னொரு கட்சி வேற கட்சியோட சேரப்போகுது. அதோட குழப்பம் இன்னும் பெருசாக்கிடும். இன்னொன்று ஒரு நடிகர் ஒரு புதிய கட்சியை தொடங்குவார். உலக வரலாறு மாறும். சடனாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்க லிஸ்ட்டில் வேற ஆளுங்க லிஸ்ட் வந்துடுவாங்க. வேற ஆளுங்களை சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டில் வந்து ஒரு பெரிய பணக்காரன்ற ஒரு வழியில் வர்றதையும் பார்க்க போகிறோம். முற்றிலும் இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே எல்லாமே மாறப்போகுது. ரொம்ப மகிழ்ச்சி சார். நீங்கள் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு பூகம்பத்தால் ஒரு இடத்துல 2 பில்டிங் ஆழத்தை பார்க்க போகிறோம். நீங்கள் இன்றைக்கி வந்து இந்தோனேஷியாவில் மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டு அங்கே பில்டிங் ஆடுறதெல்லாம் பார்த்துருக்கோம் சார். இந்த மாதிரி உலகத்தில் வேற எங்கேயாவது இந்த பூகம்ப பேரதிர்வுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஜப்பான், அது பக்கத்தில் இருக்கிற நைபர் நாடு சீனா. சீனாவில் பெரிய எர்த்குயிக் வரும். இது தவிர்த்து இன்னொரு நோய் வருது. அந்த நோய் வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்குது. அது எதிர்பார்க்காத சில இடத்துலலாம் உயிரோட இது பிரச்சனை ஆகிடப்போகுது. அதையும் ரொம்ப மக்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. பிப்ரவரி எண்டில் சில கண்ட்ரியில் சில இடத்துல மாஸ்க் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பெரிய பிரச்சனை சார். இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் வந்து எதிர்பார்த்ததை விட வேற மாதிரி மாறி போயிட்டே இருக்குது. நடிகர் கட்சி விஜய்க்கு வந்து தனியாக தான் நிற்க போகிறேன்னு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதனால் வந்து இப்போ அரசியலில் மும்முனை போட்டி 4 முனை போட்டி ஆகிடுச்சு. திமுக அணி, பிஜேபி அணி, விஜய் அணி, சீமான் அணின்னு அப்படி 4 முனை போட்டி ஆகிடுச்சு. இந்த 4 முனை போட்டி எப்படி இருக்கோ, யாருக்கு ஆதரவாக இருக்கும், யாருடைய ஆட்சி அடுத்து வரும்?
கரெக்டாக பிப்ரவரி 20ஆம் தேதி நான் சொல்கிறேன். சார் இப்போ வந்து ஐரோப்பிய கூட்டமைப்பு வந்து இந்தியாவோட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை போட்டுட்டாங்க. இதனால் அமெரிக்கா வந்து நம்ம மேலே கோபமாக பல வரிகளை ஏற்றுறதுக்கு பலவிதமான இடையூறுகள் கொடுக்கறதுக்கு தயாராகிட்டு இருக்கு. இந்த ஐரோப்பியாவின் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் இந்தியாவுக்கு நல்ல நன்மைகள் ஏற்படுமா இல்லை பிரச்சனைகள் ஏற்படும்? பிரச்சனையை சமாளிக்க பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். அது இல்லாமல் எக்ஸ்போர்ட்டில் வந்து நல்லாயிடும். காருடைய விலையெல்லாம் வந்து ஐரோப்பிய கார்களின் விலையெல்லாம் குறையும். ஏன்னா வந்து பென்ஸ் மாதிரி பெரிய கம்பெனிகளே வந்து தத்தளிச்சிருக்கு. இப்போ நம்ம இந்தியாவினுடைய தடையற்ற வர்த்தகத்தால் அவங்களுக்கெல்லாம் பெரிய பயனுள்ளதாக அமையும்னு சொல்கிறாங்க. அப்போ கார் விலையெல்லாம் நிறைய குறைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் குறையுமா, எப்படி இருக்கும்? இன்னும் குறைஞ்சு நல்லாயிடும். நிறைய பேர் வாங்குறதுக்கு எவ்வளோ வந்துடும். பொருளாதாரம் வந்து நிறைய உணவுப் பொருட்களுடைய விலை ஏறும் அப்படின்னு ஏற்கனவே பல வீடியோக்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போவும் பல உணவுப் பொருட்களுடைய விலை ஏறிக்கிட்டு இருக்கு. இதை எங்கே போய் முடியும், எப்படி இருக்கும்? சில ஜிஎஸ்டி வழியாக குறைப்பாங்க, இருந்தாலும் முடியாது. இந்த மார்ச் மாதம்லாம் அதிகமாக ஏறும். அப்போ ஏழை மக்களுக்கு இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்குமா? அவங்க எப்படி வாழ்க்கையை ஓட்டுவாங்க? இது வந்து நடுத்தர மக்களுக்கும் சரி, இன்னும் மேன்மையாக இருக்க மக்களுக்குமே பிரச்சனை தான். இன்னும் ஏழை மக்களுக்கு ரொம்ப அதிகமான பிரச்சனை. அதனால அவங்க செய்கிற வேலைகள்லாம் ஏறும். சாதாரண ஒரு பிளம்பிங்கோ இல்லை சாதாரண ஒரு மேஷனோ சாதாரண ஒரு இதுவாக இருக்கவங்களுக்கெல்லாம் இன்னும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சார், இப்போ தங்கம் வெள்ளியினுடைய விலை வந்து வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய உயரத்துக்கு போயிடுச்சு. இன்றைக்கு கூட வந்து 9,000 சில்லற ரூபாய் ஏறிடுச்சு. இந்த மாதிரி போயிட்டு இருந்தால் இந்த நிலைமை என்னாகும்? நீங்களே ஸ்கேம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த ஸ்கேமால தான் இந்த விலை ஏறுதா? அது இந்தியாவில் அந்த ஸ்கேமை பிடிப்பாங்களா, இல்லை உலகத்தில் வந்து அமெரிக்காவில் வந்து அந்த ஸ்கேமை பிடிப்பாங்களா அப்படின்னு சொல்லுங்கள் சார். இந்தியாவில் கொஞ்சம், அமெரிக்காவில் அதர் கண்ட்ரீஸில் கண்டிப்பாக மாட்டுவாங்க. அமெரிக்காவினுடைய அதிரடி முடிவால் தங்க விலை இன்னைக்கு குறைஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்களே, அது என்ன நடக்குமா? வரலாறுக்கான மாதிரி ஏறி வரலாறுக்கான மாதிரியே கொஞ்சம் குறைஞ்சி அதுக்கப்புறம் திரும்ப ஏறிடுன்ட்டு. சார், இப்போ இந்த வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு, 400 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. இந்த வெள்ளி விலை இப்படி போய்கிட்டே இருந்தால் இதனால என்ன ஏழை மக்கள் கூட போட முடியாது போல தெரியுது. 500 ரூபா வரும், இன்னும் 700 ரூபா வரும். ஓகே சார், இந்த ஷேர் மார்க்கெட் வந்து ரொம்ப அடிபட்டுட்டு தான் இருக்குது. இந்தியாவினுடைய ஷேர்ஸ்லாம் ரொம்ப டவுன் ஆகி கீழே போய்கிட்டே இருக்குது, பெரிய பெரிய கம்பெனி ஷேர்ஸ்லாம். இது என்ன ஆகும், எப்படி இருக்கும்? பிப்ரவரி ரொம்ப கேர்ஃபுல்லாக போல நல்லா இருக்குன்னு. ஆனால் இப்போ வந்து பிப்ரவரியில் ரொம்ப அடிப்படைன்னு சொல்லியிருக்காரு திரும்பியும். ஸோ மக்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. 15ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. சார், இந்த காப்பருடைய வேலை வந்து எப்படி இருக்கும்? அதுவும் ஏறிட்டே இருக்கு. கண்டிப்பாக ஏறும், ஏன்னா தங்கத்துக்கு தேவைப்படுது இல்லை. எல்லாமே எல்லா எலக்ட்ரிக் அதெல்லாம் ஏறப்போகுது. கடவுள் எப்படி மக்கள் இது பண்ண போகிறாங்க தெரியல, பாருங்கள். சார், இந்த விஜயோடைய பட பிரச்சனை ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்குது. அது தேர்தலுக்கு முன்னாடி வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி தெரியுது. அது என்ன ஆகும், எப்படி சொல்லுங்கள் சார்? கிடையாது, அடுத்த மாதம் பாருங்கள். தேர்தல் அறிவிச்சுட்டா வெளியாகிறது சிரமம்னு சொல்கிறாங்களே சார். இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, பார்ப்போம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். ரோஜா டிவி நேயர்களும் கோடான குறைசிலும் இன்னும் நிறைய கருத்து சொல்லுவார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.